இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்தின் துவக்க நாளிலும் கூட வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்றதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வேத தியானமாக சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளீர், சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாகி இருக்குதான நமக்கு ஆண்டவர் இறங்க போகிறார். இன்றைக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு குறித்த நேரம், தயவு செய்யும் காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பலவிதமான கஷ்டத்துக்கும் நடுவுல வந்திருக்கிறான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மள இறங்க வேண்டும். தேவன் நம்மளை பார்க்க வேண்டும், நம்ம மேல இறங்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுது, சங்கீதம் புஸ்தகம் 53:6 சொல்லுது, சீயோனிலிருந்து ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. தேவன் நம்ம மேல இறங்கும் போது பெரிதான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளை இடுகிறார், அல்லனா விடுதலையை கட்டளை இடுகிறார். தேவன் அப்படி ரட்சிப்பை கட்டளையிடும் போது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே சங்கீதம் புஸ்தகம் 71:3 படிங்க. என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. தேவன் நம்ம மேல இறங்குவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புபடியாக அல்லது விடுதலை ஆகும்படியாக தேவன் இறங்குகிறார். அந்த ரட்சிப்பையும் அல்லது அந்த விடுதலையும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கட்டளை இடுகிறார். அதுக்குண்டான தயவுசெய்ய காலமும் குறித்த நேரமும் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விஷயமும் பரலோகத்தில இருந்துதான் நமக்கு வர வேண்டிய நேரம், காலம், சமயம் எல்லாம் எங்க இருந்து வருது? பரலோகத்திலிருந்து வர வேண்டிய இருக்கிறது. நீங்க பிரசங்கியின் புஸ்தகம் 9:11 கூட படிங்க. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய முயற்சி, நம்முடைய பலனோ, நம்மளுடைய பராக்கிரமோ எந்த ஜெயத்தையும் நமக்கு தராது. அதுக்கு என்ன வேணுமா? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அதாவது தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் நமக்கு தேவை இருக்கு. பிரியமானவர்களே, நீங்க இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். சகரியா புஸ்தகம் எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். சகரியா புஸ்தகம் 4:6 படிங்க. என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல,
என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, இந்த பூமியில ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கோ, ரட்சிப்பை கொடுப்பதற்கோ, விடுதலை கொடுப்பதற்கோ, ஒரு மகிழ்ச்சி கொடுப்பதற்கோ, சந்தோஷத்தை கொடுப்பதற்கோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, ஆண்டவரால மாத்திரம் முடியும். அல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. விளைய செய்கிற தேவனாலே முடியும். இன்றைக்கு உலக ஜனங்கள் நேரங்கள், காலங்கள், சமயங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் பார்க்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கு நேரமும் காலமும் சமயமும் எங்க இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு நேரம் வரணும்னா, ஒரு காலம் வரணும்னா, ஒரு சமையல் வரணும்னா, தேவ செயல் நேரிட வேண்டுமானால் நம்ம யாரை பார்க்கணும்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உலக ஜனங்கள் எதை பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில இருக்கிறதான ஒரு சில காரியத்தை பார்க்கிறாங்க. ஒரு சில நீங்க பாருங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க உலக ஜனங்கள் எதை பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நேரத்தையும் காலத்தையும் பார்க்கறதுக்கு என்ன செய்றாங்க? கைரேகை பார்க்கறாங்க, கிறிஸ்துவத்தை பார்க்கறாங்க, மை வச்சு வெத்தலை வச்சு மை வச்சு பார்க்கறாங்க, ராசி பலன் பார்க்கறாங்க. ஒரு கூட்டம், நீங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் பார்த்துருப்பீங்க, நானும் ஒரு காலத்துல அப்படிதான் பார்த்துருக்கோம். அதனால எல்லாருக்கும் அது உண்டு. ஆனா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நட்சத்திரம் பார்க்காங்க, கிரகத்தை பார்க்காங்க, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, நல்ல நாள், கெட்ட நாள், யமகண்டம், தோஷம், அது இதுன்னு போட்டு பார்க்கறாங்க. இந்த கட்டம் அங்கிட்டு போலாமா, இந்த கட்டம் இங்கிட்டு போலாமா, இது இப்படி சுத்தி வந்தால் எப்படி வரும், இந்த சுத்தி வந்தா இப்படி வரும்னு சொல்லிட்டு மனிதர்கள் அவங்களுடைய அறிவுல இதை இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் என்று ஒரு சோசியமோ ஒரு குறி சொல்றதோ மை வச்சு பார்க்கிறதோ மற்ற காரியத்துல அவங்க பின்னால விக்கிரத்தின் துணையோடு கூட அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர் கட்டம்லாம் போடுறாங்க, கட்டம் போட்டுட்டு செய்வாங்க, வாஸ்துகள்லாம் பார்க்கறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது மனிதன் அந்த காரியத்தை பார்க்குது. ஆனா இவங்க சொல்ற அந்த செவ்வாயோ வெள்ளியோ அந்த கிரகமோ நட்சத்திரமோ அது உருவாக்குனதே யாரு? ஆண்டவர் தான் அதை உருவாக்குனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான், இயேசு தான் இதை உருவாக்குனது. இது எல்லாமே உருவாக்குனது அவர் தான். ஆனா அந்த உருவாக்கின ஒரு பொருளை வச்சு, ஒரு சூரியனை வச்சு, ஒரு சந்திரனை வச்சு, வெள்ளி கிரகத்தை வச்சு, இதை வச்சு இவங்க ஒரு கட்டத்தை போட்டுட்டு இப்படி 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 இப்படின்னு சொல்லி இவங்க இதனால இப்படி இருக்கும், இதனால இப்படி இருக்கும், இதனாலதான் உனக்கு இப்படி நடக்குது, இதனாலதான் இப்படி கெட்ட நடக்குது, நீ இப்படி பண்ணா இதை பரிகாரம் பண்ணிக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 31, 32 எடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த கிரகமும் இந்த கிரகமும் சேர்ந்தால் உனக்கு செழிப்பு இருக்கும், இல்லைன்னா தோஷம் இருக்கும், இதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீ கணிக்கிறீங்க. ஆனா அதை உண்டாக்கினதே யாரு? நான் தான் உண்டாக்கினேன்னு சொல்லி ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க பாருங்க, ஏசாயின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்து படி, வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின்
நட்சத்திரம் ஒளி கொடுக்கணும். அததான் உலக மனிதர்கள் பார்த்து இது நட்சத்திரம், இது ராசி, இப்படிதான் 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 அவங்க ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் அதை தடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். வானத்தின் நட்சத்திரத்தை ராசியும் அப்படி நிப்பாட்டினா நிப்பாட்டுவாரு. சூரியன் சந்திரன் ஒளி கொடுக்காதான் கொடுக்காம இருக்கும். அல்லேலூயா. நீங்க 6ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் மிக சமயமா இருக்குது. அவர்கிட்ட அந்த ஆளுகை இருக்கு. அவர் சொன்னா அது நடக்கும். இப்படி நடந்தா இப்படி நடக்கும். நீங்க சங்கீதம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவர் வாயின் சுவாசத்தினால் அவர்கள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையினால அந்த வானங்களும் சுவாசத்தினால சர்வ சிருஷ்டிகளும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த பூமியில இருக்கிறதான அனைத்து காரியங்களும், நட்சத்திரமா இருக்கலாம், ராசியா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், பௌர்ணமியா இருக்கலாம், அமாவாசையா இருக்கலாம், எல்லாமே உண்டாக்குனது யாரு? தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 9, 10, 11 பண்ணீங்களேன். அவர் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும். அவர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அணமாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க இந்த சோசியம் பார்க்கிறவங்க மற்றவங்க எல்லாருமே ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? அதை அப்படியே மாற்றுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நித்திய காலமாகும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலோசனை மட்டும்தான் நிற்குமே ஒழிய மனிதர்களோ பிசாசனுடைய ஆலோசனை ஒருபோதும் நிலை நிற்காது. ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையிலே அந்த கிரகம் சுத்துமா அப்படி நிற்குமா அப்படின்னா இருக்கலாம். அவங்க சொல்ற பிரகாரமாய் அந்த 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 கோள் இந்த இடத்துக்கு வந்தா, இந்த செவ்வாய் வந்தா, இந்த வெள்ளி வந்தா நடக்க, பௌர்ணமி வந்தால், அமாவாசை வந்தால் இது நடக்குமானா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒண்ணும் செய்யாது. அல்லேலூயா. ஏன்னா அவரை அதை உண்டாக்கின தேவனே அதை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு சூழல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருள் இருக்குது, ஒரு நிப்பால், ஒரு தடைக்கற்கள் நிற்குது அப்படின்னாலும் தேவன் அதை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களால எடுக்க முடியல, அப்படி கெட்ட நாள், தோஷம், இருள் எல்லாம் இருந்தாலும் தேவன் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த தடக்கற்களை தூர எடுக்கிறார். கெட்ட நாட்களை ஆண்டவர் நல்ல நாட்களாய் மாற்றுகிறார். கெட்ட நேரத்தை நல்ல நேரமாய் மாற்றுகிறார். அந்த இருளை எடுத்து வெளிச்சமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த செவ்வாயும் அந்த ராசியோ அந்த மிருகமோ அந்த அந்த நட்சத்திரத்தையோ மேல அவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் அந்த சிருஷ்டி இருக்கலையா, அந்த சூரியனையோ நட்சத்திரமோ சந்திரனையோ அது சுத்தி வர்றதை பார்த்து ஒரு கணிப்பு கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் அதை விட பெரியவர், அவரே ஆளுகை செய்கிறார். அது நில்லுனா நிற்கும், உட்கார்னா உட்காரும், சுத்துனா சுத்தும், இல்லைன்னா இப்படி திரும்பி சுத்த வரல, திரும்பி போ அப்படின்னு சொன்னா
திரும்பி கூட சுத்த வல்லவரா இருப்பார். அல்லேலூயா. நம்ம கூட நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வைக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது நாள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கு ஒரு கெட்ட நாளா கூட இருக்கலாம், கெட்ட நாளா நேரமா கூட இருக்கலாம், தோஷமா கூட இருக்கலாம், என்னமோ இருந்து போகுது. அவங்க கணிக்கு பிறாக இருந்திருக்கலாம், சிருஷ்டிகள் மூலமாக சில காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார், அந்த சக்கரத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக நீதிமானா இருக்குதான, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதான நீதிமானா இருக்குதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இக்கட்டுல இருந்து ஆண்டவர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்குண்டான நேரம் தான், சமயம்தான், தேவ செயல் தான் இன்றைக்கு வந்தது. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு நமக்கு பல விதமான ஒடுக்குதல், கவலைகள், கண்ணீர்கள், பிசாசு கொடுத்த துன்மார்க்கன் மூலயமாக பிசாசு கொடுத்ததான பல விதமான கண்ணீர்கள், துக்கங்கள், மந்திரங்கள் எல்லாவற்றையும் அந்த துன்மார்க்கம் செய்தான எல்லா தந்திரமும் மந்திரத்தையும் தேவன் இன்றைக்கு மாற்றி நீதிமான் இருக்கிற இடத்துல துன்மார்க்கனை மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த துன்மார்க்கன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான்னா, நீதிமான்கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பிசாசு மூலமாக அவன் பெற்றுக்கொள்கிறான். முதலாவது நமக்கு ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதமா அந்த கிருபை, இரக்கம், அபிஷேகம், வெளிச்சம், வஸ்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கே குறித்ததான சில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை. முதலாவது இந்த துன்மார்க்கன், அந்த பிசாசு அந்த துன்மார்க்கருக்கு அந்த நம்மகிட்ட உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து துன்மார்க்கனை கொடுத்து அவனை சேவிக்கிறதான சில ஆட்களுக்கு கொடுத்து அவனை செழித்தோங்க செய்கிறான். அல்லேலூயா. அதன் நிமித்தமாய்தான் நாம என்ன செய்யறோம்னா, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம எப்ப இறங்குதோ அப்போ இறங்க 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 பூமிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா அது நமக்கு கரைஞ்சி போற மாதிரி கரைஞ்சி போயிருது. அதனாலதான் நமக்கு தோல்விகள் வருது, பிரச்சனைகள் வருது, கண்ணீர் வருது, நெருக்கம் வருது, உபத்திரம் வருது, பாடுகள் வருது, வியாதிகள் வருது, கடன் பிரச்சனை வருது. இது எல்லாமே காரணம் தான். இப்ப கடன் இருக்குன்னு இந்த பிசாசு நமக்கு இருக்க ஆசீர்வாதத்தை அதை எடுத்துட்டு டிக்ரீஸ் போட்டுரும். அந்த மைனஸ்ல கொண்டு போயிடும். அந்த வருமானத்தை நம்மள எங்க கொண்டு போகும், மைனஸ்ல கொண்டு போயிடும். தேவன் நமக்கு பிளஸ் போட்டு வச்சிருப்பாரு, ஆசீர்வாதத்தை பெருகும்படியாக வச்சிருப்பாரு. ஆனா இது என்ன செய்யும், மைனஸ்ல கொண்டு போக முடியாது. அதாவது மிக சரியான நேரத்துல பணம் கையில வந்த உடனே ஏதாவது ஒரு செலவு கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தை வச்சு வீணாய் செலவு பண்ணும்படியாக அதெல்லாம் பொத்தல் பை வைக்கும்படியாக பிசாசு ஏற்படும். இதுதான் பிசாசினுடைய ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார் எல்லாத்தையும். இந்த மைனஸை பிளஸ் ஆகவும், டிக்ரீஸை இன்க்ரீஸ் ஆகவும், ஸ்டாப் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணவும் ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தத்துல சகலத்தையும் திருப்பி கொள்ள ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இழந்து போனதான எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். ஞானத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம், பலத்தை இழந்து போயிருக்கலாம், பணத்தை இழந்து போயிருக்கலாம், அழகை இழந்து போயிருக்கலாம். நீங்க மொத்தத்துல இழந்து போன அனைத்தையும் ஆண்டவர் திருப்பி கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். அதற்குண்டான தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம் தான் இன்னைக்கு வந்தது. அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன அனைத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியான நேரத்தையும் காலத்தையும்
இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த மாதத்திலே தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யாருக்கு இதை கொடுக்கிறார் பார்க்கணும்ல, யாருக்கு இது ஆண்டவர் தருகிறார்? இதே சங்கீதம் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 12, 13 படிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இறங்குவதற்கு காரணம், இன்றைக்கு நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்கு காரணம், இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு எதுக்காக இந்த தயசின் காலமும் குறித்த நேரமும் வந்திருக்குன்னா யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் பலவீனனும் எளியவனையும் ஆண்டவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அதாவது மொத்தத்துல என்கிட்ட பணம் இருக்குங்க, என் வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு சொந்த பந்தம் நிறைய இருக்கு, நான் இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஊரே திரண்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் பலமோ என் பராக்கிரமோ எதுவுமே இல்லை, நீரா பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அப்பொழுதும் காத்திருக்கிறான ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. ஏண்ட ஒரு தெம்பு இருக்குங்க, எனக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் விடுவிக்க போறதில்ல. யாருமே எனக்கு உதவி இல்லை, நீங்க பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ற ஆட்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தருகிறார். 102ஆம் சங்கீதம் அதே 102:16 அடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு ஆண்டவர் விடுவிக்க? திக்கற்றவங்க, அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் இருப்பாங்க பாருங்க, கஷ்டப்பட்டுட்டு. யாருமே என்னன்னு கூட விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணாம செய்யறார். அடுத்து 19, 20 படிங்க. கட்டுண்டவர்களின் பெருமூச்சு, கட்டப்பட்ட இடத்துல பிசாசனுடைய மந்திரங்கள் தந்திரங்கள், பிசாசனுடைய பிடிகள்ல, செத்த ஆவினுடைய பிடிகள்ல, சாபத்தினுடைய பிடிகள்ல கட்டப்பட்டதான முன்னேறவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறேன், என்னால வெளியேந்து எதுவுமே பண்ண முடியல, என்ன காரியமே செயல்படுத்த முடியல அப்படின்னு முடங்கி இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பெருமூச்சு ஆண்டவர் கேட்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்பட்டவனா ஒரு கத்தி எடுத்து நேரடியாக குத்துறது கிடையாது, மறைமுகமாய் மந்திரங்கள் மூலியமாக தந்திரங்கள் மூலியமாக நம்மளை கொலை செய்யும்படியாக செய்யறதுதான் அந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டாங்க. அதுல நான் ஒரு ஆளு அது சாட்சி. எனக்கு கொலைக்கு நியமிக்க சாகடிக்கணும்னு சொல்லி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சாகடிக்கணும்னு சொல்லி மந்திரம் செய்யப்படுது. தேவன் ஒரு நாள் பார்த்தார், கண் நோக்கி பார்த்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? மந்திரம் செஞ்சு எனக்கு கொலை செய்யும்படியாக கீழே விழுந்து அழிச்சும்படியாக நடந்தது. அது அந்த முயற்சி நடந்தது உண்மைதான், நான் பக்கவாதத்துல விழுந்தது உண்மைதான். ஆனா தேவன் என்னைய தூக்குனாரு, சம்பந்தப்பட்டவங்களை அடிச்சு சாகடிச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மந்திரத்தை திருப்பி கொண்டாந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் அநேகர் அதே மாதிரி மந்திரம் சும்மா சாதாரணமாலாம் வைக்க மாட்டாங்க, அழிக்கும்படியாதான் மந்திரம் வைப்பாங்க. சும்மா தேசம் பயமுறுத்திட்டு போயிரு அப்படின்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு மந்திரம் ஒன்ஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னா அதை அழிக்கும்படியாதான் வைப்பாங்க. அல்லேலூயா. அந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்களையும் விடுதலை ஆக்க முடியும் அவரால். அல்லேலூயா. மறைமுகமாய் நேரடியா வந்துட்டு அவன் சண்டைக்கு போட்டுட்டு கொலைக்கு வரல,
மறைமுகமாய் கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்க. இவங்கெல்லாம் கொன்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நியமிக்கப்பட்டவங்க. அவங்களையும் ஆண்டவர் விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. தேவன் அதை காண்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். கட்டப்பட்டவங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்க, சிறுமைப்பட்டவங்க, திக்கட்டவங்க, சிறுமையானவங்க, உதவியற்றவங்க, எளியவர்களுக்கு தேவன் இன்றைக்கு ரட்சிப்பை தருகிறார். ரட்சிப்பை தரும் மாதத்துல விடுதலைக்கு தருகிறார். அதுக்கு உண்டான நேரத்தையும் காலத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த நேரமும் காலமும் வந்துருச்சு. இந்த நேரமும் காலமும் இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவமாய் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை நாம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த தயசெய்ய காலமும் குறித்த நேரமும் வந்துருச்சு அப்படின்னு நீங்க விசுவாசத்தோடு நீங்கள் அந்த வாக்கு தத்துவத்தை எண்ணுவீரானால் கண்டிப்பா அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அப்படியே நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த வாக்கு தத்துவத்துக்கு மூலியமாக ஒரு 3 வகையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவத்தின் மூலியமாக 3 வகையான ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்றைக்கு இந்த மாதத்தை தானே இந்த 3 ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. முதலாவது 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த குறித்த தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்ததுனால நமக்கு ஒரு புகழ்ச்சி ஆண்டவரால தரப்போகிறார். அல்லேலூயா. புகழ்ச்சி வரப்போகிறது. அதாவது புகழ் வரப்போகிறது, மகிமை வரப்போகிறது. அதனுடைய அர்த்தம் அதான். அநேக நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, பாராட்டுவாங்க. அல்லேலூயா. நமக்கு பாராட்டு வரப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் காலத்துக்கு முன்பதாக யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக நீங்க யாதொன்றையும் கூர்த்து நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்றோமா? இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு ஆளை பார்த்துட்டோம், இவரு ரொம்ப நல்லவருங்க, 2 நிமிஷம் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா. நம்ம உடனே நம்ம தான் ஒரு தீர்ப்பு எழுதிக்கிறோம். ஒரு கூட்டத்தை நல்லவங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தை எழுதிக்கிறோம். ஒரு கூட்டத்தை இவங்க கெட்டவங்க. யாரு இயேசு கிறிஸ்துவே வந்து நின்னாலும் இவன் மாற மாட்டான் அப்படி நம்மளே தீர்ப்பு போட்டுருக்கோம். நம்மளே ஒரு தீர்ப்பு. இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, ஒரு காலம் மாற மாட்டாங்க. அவ்வளவுதான். அவன் சாப்டர் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நரகத்துக்காகவே நியமிக்கப்பட்டவங்க. நம்மளே ஒரு தீர்ப்பு, நம்மளே ஒரு காரியத்தை நம்மளே சொல்லிக் கொடுவோம். அதே சமயம் இவங்க நல்லா சூப்பரான ஆளுக்கு. நம்ம வேற எதையும் சொல்ல மாட்டோம். ஒண்ணு இப்படி சொல்லுவோம், இல்லைன்னா அப்படி சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் அப்படின்னு சொல்லாத, நீ இப்படின்னு சொல்லாத. நீ தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். அவன் நல்லவன், நாளைக்கே கூட அவன் கெட்டவனா மாறுவான். நல்லவன் வந்ததவன யூதாஸ் காரியத்தை கெட்டவனாய் மாறிட்டான். அல்லேலூயா. கெட்டவனா இந்த கள்ளன் நல்லவனா மாறிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி வேணாலும் மாறும், எந்த நிமிஷத்துல கூட மாறும். தீர்ப்பு சொல்லாது, நீங்களா முடிவு பண்ணாதீங்க. எந்த காரியத்திலையும் நீங்களாவே முடிவு பண்ணாதீங்க. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது தேவன் என்கிட்ட பிரத்யட்சமா என்கிட்ட பேசுனால, நான் அதிகமான நானும் இந்த இதுல குறைவுள்ளவனா இருந்ததுனால தேவன் இதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஒரு நாளும் எந்த மனிதனை குறிச்சும் நீங்க தீர்ப்பு சொல்லாது.
நல்லவங்க கெட்டவங்க அது பார்க்குற வேலை அவருடைய வேலை. இவன் நல்லவனா இருந்தால் கண்டிப்பா அவர் அந்த பல்லவத்துக்கு கூட்டு போவாரு. கெட்டவனா இருந்தால் என்ன செய்வாரு? எங்க பாரு, நரத்து கொண்டு பாரு. அவனவனுக்குரிய புகழ்ச்சி கிடைக்கும். கண்டிப்பா நீ நல்லவனா இருந்தால் கண்டிப்பா உனக்கு புகழ்ச்சி கிடைக்கும். நீ தீர்ப்பு சொல்லாத, வேணா மாறாக ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணு. நீ மற்றவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்லி நீ அந்த மாதிரி சொல்லாத அப்படி என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கனை நீதிமானாக சொல்லிடக்கூடாது, நீதிமானை துன்மார்க்கனா சொல்லாத அப்படின்னு சொல்லி வேதம் இருக்கு. அதை நான் ஆண்டவர் சுத்தம் வந்தால் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அந்த மாதிரி நீங்களா தீர்ப்பதும் பண்ணிடுறாங்க. நல்லவனை கெட்டவன் சொல்றதும் கெட்டவனை நல்லவன் சொல்லணும் சொல்றாங்க. ஆண்டவர் அந்த அந்த இருதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவன், இருதயத்தின் ஆழத்தையும் அறிகிற தேவன். அவருக்கு தெரியும் இவங்க நல்லவனா கெட்டவங்களா, இவங்க உதட்ட அளவுல பேசுறாங்களா, இவங்க வெளிப்புறமா பேசுறாங்களா, உள்ளுக்குள்ள என்ன செய்யறாங்கிறத அவருக்கு நல்லா தெரியும். அவனுக்கு உண்டான புகழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு புகழ்ச்சி வேணும்னா நீங்க தீர்ப்பு மட்டும் சொல்லுறாங்க. ஐயோ இவரெல்லாம் திரும்பவே மாட்டேன் என்ற நிறைய சகோதரிகள் யூடியூப்ல நிறைய சகோதரி என்று சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்காரர் திரும்பவே மாட்டாங்க, எங்க மாமியார் சான்ஸே கிடையாது, ஈஸியா சொல்லுவாங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க, தயவு செய்து யாருக்கும் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லாதீங்க. நாளைக்கே கூட ஒரு நாள் நைட்டு சொப்பனத்துல வந்தா போதும். இல்லைன்னா சவுலா இருந்ததான பவுலை மாத்தின போல அப்படி ஒளியை மட்டும் அப்படி கொண்டாந்தாரு, அவ்வளவுதான், மாறிட்டான். கொலைகாரனா இருந்ததான சவுல் அப்படி ஒளியை மட்டும்தான் அப்படி காமிச்சாரு, அவ்வளவுதான், மாறிட்டான். நாளைக்கே அவன் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால நீங்க தீர்ப்பு மட்டும் சொல்லாதீங்க. அப்படி தீர்ப்பு சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ்ச்சி கிடைக்கும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வகையான ஆசீர்வாதம், நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த குறித்த தயசையும் காலமும் குறித்த நேரமும் வந்ததுனால தேவன் நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் எதுக்காக சொன்னார்னா, அவரு நீதியின் கிரீடம் அப்படின்னா அவர் ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க எல்லாத்துக்கும் அதை தருவார். நீங்க ஆண்டவருடைய வெளிச்சத்துல இருக்குதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருவார், நீதியின் கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. இந்த நீதியை கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு 4ஆம் அதிகாரம் இதே 2ஆம் வசனத்தை படிங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த நீதி கிரீடம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? நம்ம பேசணும், நம்ம பேசிட்டு இருக்கணும். திருவசனத்தை பிரசங்கம்னா பிரசங்கம் இது மாதிரி உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா, திருவசனத்தை சொல்லணும். உங்களை காண்கின்ற மனிதர்கள், ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்களா? உங்களை பார்க்குற ஆட்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற ஆட்கள் 10 பேர் இருக்குமா? குறைஞ்சது. இந்த டீச்சர் மாதிரி ஆட்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு நாளைக்கு 10 பேர் வைங்க. போன்ல கதைக்கிறது எத்தனை பேர் சொல்லுங்க? 10ஆ 50ஆ? எத்தனை பேருக்கு போன் பண்ணி போன் பேசுறீங்க? இவ்வளவுதான். நீங்க நேர்ல பாக்குற ஜனங்கள், போன்ல பேசுற ஜனங்கள். இத நீங்க திருவசனத்தை சொல்றீங்களா அப்படிங்கறதான் கேட்கிறேன்.
அததான் ஆண்டு சொல்றாரு. உங்களுக்கு நீதி கிரீடம் வேணும்னா நீங்க சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காட்டாலும் நீங்க சொல்றதா சொல்லிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நாம என்ன சொல்லிருமா, பாக்குற மனிதத்தை யார்ட்டும் சொல்லக்கூடாது. தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும்னா இப்ப ரெடியா கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. வடநாடு போன்னு சொல்லுங்க, இப்ப அப்படியே உடனே இப்ப கிளம்புறதுக்கு அப்பா பார்வத்தை நீங்க இந்த வெளியூர்ல போய் டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, இப்ப வண்டியை பிடிச்சோம்னா வண்டி ஃபுல்லாயிரும். சரிப்பா உள்ளூர்ல பண்ணுவோம்பா, உங்க ஊர்ல இப்ப மேலகரத்துல பண்ணுவோம்பா அப்படின்னு சொன்னா, மேலகரமா பாஸ்டர் அது கொஞ்சம் சிக்கல் பாஸ்டர், அவங்க ரொம்ப மோசமானவங்க பாஸ்டர், இவங்க ரொம்ப நக்கல் பிடிச்சவங்க, ஆமா இங்கெல்லாம் பேச முடியாது. நம்ம வெளியூர்ல போய் கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷத்தை போய் அடம்படாம சொல்லிட்டு ஓடியாந்துருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சுவிசேஷம் அப்படிதான் இருக்கு, நம்ம சுவிசேஷம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நேருக்கு நேர் உன்கிட்ட பாக்குற மனிதன்ட்ட சமயம் கிடைச்சால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியவே தெரியாது, நீ சொல்லக்கூடிய சொல்லிடு. இயேசுவை அறிமுகப்படுத்து, வெளிச்சத்தை சொல்லு, ஒளிய சொல்லு, பரலோகத்தைன்னு சொல்லு, அதை நீ சொல்லிடு. நாம சொந்த மதத்துக்கு மட்டும் பேசிக்க கூடாது, தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் தொடக்கூடாது, அப்படியே மேலோட்டமா அப்படியே பேரணும் அப்படின்னு. நீங்க இல்ல நான் முதற்கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் அது சுத்திகரிக்க முடியாதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வருஷத்தினுடைய கடைசி பதிக்கு வந்திருக்கோம், நிறைய சுத்திகரிப்பு நம்ம பெற வேண்டி இருக்கு, நிறைய ஆவலோட ஆசீர்வாதத்தோடு நம்ம காத்துட்டு இருக்கோம். நீதியின் கிரீடம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சமயம் வாய்க்காட்டாலும் நம்ம திரு வசனத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லாம இருக்கவே கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 3வது யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 3வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்துல பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷத்தை நாம என்ன நினைப்போம்னா, எந்த பிரச்சனையே இல்லாம சந்தோஷம் நம்ம கைக்கு வந்துடும். அல்லேலூயா. எந்த பிரச்சனையே இல்லாம அப்படியே நம்ம கையில அப்படி லட்டு மாதிரி சொல்லுவாங்கல்ல, லட்டு மாதிரி நம்ம கைக்கு வந்துடணும். அதெல்லாம் அல்வா மாதிரி அப்படியே போட்டா அப்படியே நைஸா உள்ள போயிடணும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் அப்படிதான் வரணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்திரீயானவள் மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெறப்போறா, ஒரு ஜெயத்தை பெறப்போறா, ஒரு வெற்றியை பெறப்போறா. ஆனா அதுக்கு முன்பதாக எத்தனை மாதத்தை அவன் சுமக்க வேண்டியிருக்கு? 10 மாசத்தை உபத்திரவத்தை கஷ்டப்படுறான். அந்த சுமக்கிற மாத்திரமல்ல, இந்த பிரசவ காலத்துல மிகவும் வேதனை உண்டாகுது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வேதனை தான் நிறைய பேருக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட சொன்னாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனா திறங்கொள்கள் ஜெயித்தேன். ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன? நான் ஜெயிச்சேன், நீங்களும் ஜெயிங்க. உலகத்துல உபத்திரம் இருக்கதான் செய்யும். ஜெயிக்கிற பிள்ளையெல்லாம் நீங்க மாறுங்க, கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஒரு சந்தோஷம் வருவதற்கு முன்பதாக ஒரு பாடுகள், நிந்தை, ஒரு அவமானம், கண்ணீர் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறவங்க எப்படி கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்த பிறகு அந்த வேதனையை மறந்துட்டாலோ, அதே மாதிரி உனக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது இதெல்லாம் மறந்துடுவ. அதனால நீ உன்னுடைய பாடுகளை குறித்து நீ கவலைப்படாத. நீ இந்த பாடு வரும்போதெல்லாம் நீ என்ன நினைக்கணும்? நான் ஜெயிக்க போறேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது,
நான் ஒரு வெற்றியை பெற போறேன், ஒரு ஜெயத்தை பெற போறேன், எனக்குன்னு ஒரு சந்தோஷத்தை நான் பெற்ற பிறகு நான் இதெல்லாம் மறந்துடுவேன் என்று எண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது காரணம் என்னன்னா, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு அதுக்குண்டான நேரமும் காலமும் வந்தது. அல்லேலூயா. இதனால் வரைக்கும் நீங்க கண்ணீரின் பாதையிலே அழுகையின் கண்ணீர் பூக்களின் பாதையில வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஐயோ வேதனையா இருக்கு, தாங்க முடியலையே, நான் எப்படி சமாளிப்பதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறு. அதுக்குண்டான தயவு செய்யும் காலம் வந்துருச்சு. அது இன்றைக்குதான் அந்த தயவு செய்யும் காலம், குறித்த நேரம் அது இன்றைக்குதான். தேவன் உங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிக்க போகிறார். தேவன் உங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிக்க போறார். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, இது நாள் வரைக்கும் உலகம் உன்னை அசட்டை பண்ணிருக்கலாம், உன்னை ஒடுக்க இருக்கலாம், உன்னை கண்ணீரின் பாதையிலே ஒருவரும் நடக்காத பாதையை நடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அதுக்கு ஒரு நேரம் ஒரு சமயம் வந்துருச்சு, அதுக்குண்டான காலம் வந்துருச்சு. உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுதான காலம் வந்தது. நீதியின் கிரீடத்தை உனக்கு கொடுக்க முடியாத காலம் வந்தது. உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் காலம் வந்தது. தேவனுடைய பிள்ளை ஒப்பு கொடுங்க. நான் நல்ல ஆண்டவரே, என் அறிவினால் என் பலத்தினால் அல்ல, என் அறிவினால் என் பலத்தினால் அல்ல ஆண்டவரே, நீரே எனக்கு கண்மலை ஆயிரும். என்னை ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவனே, நீரே வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க தாழ்த்தி ஆண்டவரை கூப்பிடும் போது தேவன் நிச்சயமாய் வந்து இறங்குகிறார். உதவியற்ற சிறுமையானவர்களுக்கு, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களை பெருமூச்சை கேட்கிற தேவன், திக்கற்றவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்றைக்கு காரியத்தை மாறுதலா முடிக்கிறார். இது நாள் வரைக்கும் உனக்கு கெட்ட நேரம், தோசம், அது இதுன்னு பிசாசு உன் காதுல நிறைய செய்திகள், கெட்ட செய்திகள் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு தேவன் நல்ல செய்தியாய் மாற்றுகிறார், நல்ல செய்தியாய் மாற்றுகிறார், நல்ல நாட்களாய் மாற்றுகிறார். ஆண்டவர் படைத்ததான படைப்பு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், எல்லா நேரமும் நல்ல நாட்கள் தான், நல்ல நேரம் தான். ஆண்டவர் படைத்த படைப்பு நன்மைக்கு எதுவாக இருக்கும், அது கெடுதல் உண்டாக்கும்படியாக எதையும் படைக்கல. ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் படைக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் கூட ஆண்டவர் படைத்த நோக்கம் கெடுதல் செய்வதற்கு அல்ல, நன்மைக்கு எதுவாய் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கங்களாம் சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் புகழ்ச்சியை தரப்போகிறார், நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் தரப்போகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவருக்கு நன்றி செல்வமாக இந்த மாதத்திலே துவக்கத்திலே ஆண்டவர் ஒரு நேரத்தையும் குறித்த நேரத்தையும் அந்த சமயத்தையும் தந்ததுக்காக எல்லாரும் வாயிலை திறந்து நன்றி சொல்லுவமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 11 மாதமா கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவன் இந்த 12வது மாதத்திலே முதல் துவக்க நாளிலும் குறிப்பாக ஆராதனை இந்த நேரிலும் கூட ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோமாக, நன்றி சொல்லுவோமாக. ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். பாதுகாக்கிற மாத்திரமல்ல, இந்த 12வது மாதத்திலே நமக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தரப்போகிறார், ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஆண்டவர் விடுவிக்க போகிறார். ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். காரியத்தை மாறுதலாய் மாற்றி முடிக்கிறார்.